செம்மையா இருக்கு. எவ்வளவு வந்துச்சு? இதெல்லாம் எதுக்கு உனக்கு, வச்சுக்கோ. சொல்லு விளையாடாம. 80,000 ரூபாய் தான் வந்துச்சு. 80,000மா? 80,000க்கு நீ என்ன பண்ண? எங்க பாட்டியோட பழைய பட்டு புடவை எல்லாம் வித்துட்டேன். பாட்டி பழைய புடவைனா எடுத்து வித்துட்டியா? அதுக்கு யார் உனக்கு 80,000 ரூபாய் தரா? வா கூட்டு போறேன். இல்ல இந்த புடவை வந்துருக்கீங்க, இது போகாது. இது செப்பிச்சருக்கு புடவை போகாதா? இந்த ஒரு புடவை தான் போகாது. 4 புடவை வெள்ளிச்சருக்கு போகும். இது வந்து நல்ல ரேட்டு போகும். ஒரிசி பார்த்து வெள்ளி சருகா வந்துச்சுன்னா போகும், செம்பு சருகா வந்தா போகாது. புடவை மொத்தம் சரிக்கும் 44,000. 44,000மா? புடவைக்கு பணம் மட்டும் இல்லாம கிஃப்ட்டுமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப காசு உனக்கு, கிஃப்ட் எனக்கு. நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரையில சிம்மக்கல் சித்திவிநாயகர்களுக்கு பின்னாடியும் கலைஞர் சிலைக்கு பக்கத்துல இருக்கு. நம்மளோட பிரான்ச் பாத்தீங்கன்னா தேனியிலுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கடையில கிழிஞ்ச ரூபாய் நோட்டு 2000 ரூபாய் நோட்டுமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நீங்க புடவை நேர்ல தான் கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல. புடவை வாட்ஸ்அப்ல அனுப்பினாலே அதை பார்த்துட்டு நாங்க எவ்வளவு விலைக்கு போங்கிறத சொல்லிருக்கோம்.